கல்வராயன் மலையில 3 பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கு. ஸோ இங்க வந்து முறையான தொழில் இல்லாதனால கலாச்சாரம் காய்ச்சல் ஒரு தொழிலா இருக்கு. இளைஞர்களுக்கு இங்க மேல வந்து எந்த விதமான விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய எந்த விதமான கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ கீழே கள்ளக்குறிச்சியில 2 ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரெண்டுமே தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். உறுதியாக கூடிய சீக்கிரத்தில் கல்வராயன் மலை வந்து ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி மாதிரியோ ஒரு சுற்றுலா தலமாக மாறும். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல கள்ளக்குறிச்சி வந்து ஒரு ஸ்பெஷலான மாவட்டம். எங்களுக்கு வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் அதிகமான ஒரு போதை பழக்க வழக்கங்களால் உங்களுக்கே தெரியும், பல்வேறு உயிர்கள் இழந்த மாவட்டம். அந்த மாவட்டம்னாலே ஒரு கள்ளசாராயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தமிழகம் முழுவதும் அந்த உயிர்களுடைய வழியிலிருந்து தமிழ்நாடு வந்து பார்த்த தருணம். அதனால மாண்புமிகு முதலமைச்சரோட தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு முதல் ரிவ்யூ மீட்டிங் கோயம்புத்தூர் முடிஞ்ச பிறகு கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில குறிப்பாக ரிவ்யூ கொண்டு போனோம், ஆய்வு கூட்டத்தை நடத்தணுங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இதுவரையும் அமைச்சரோட ஆய்வுகளோ டிபார்ட்மெண்டோட ஆய்வுகளோ எந்த ஆட்சியிலும் நடந்ததில்லை. அந்த உயிர் இழப்பு ஏற்படும் போது கூட சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கல்வராயன் மலைக்கென்று சிறப்பு திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உள்வாங்கி எங்களுடைய முதலமைச்சருடைய சிந்தனை, திட்டங்கள் எப்பொழுதும் ஒரு பெரிய நகரங்களுக்கு மட்டும் செல்வதல்ல. எங்கெல்லாம் வந்து வறுமையும் எங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பும் இல்லையோ அங்கெல்லாம் திட்டங்களை கொண்டு போவோம். அதுல குறிப்பா இங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு சிறப்பு காவல்துறையை முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காவல்துறையுடைய பணிகள் மட்டும் முக்கியம் அல்ல, சமூக மாற்றமும் சிந்தனையும் மாறணும், சோசியல் அவேர்னஸ் உருவாக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் டைவர்ட் ஆகக்கூடாது. அதற்கு முக்கியமாக விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு போகணும். அது கொண்டு போகணும்னா சென்னையில ஒரே ஒரு ஸ்டேடியம் மட்டும்தான் இருக்கு, பெரிய ஸ்டேடியம். அங்கேயே இன்னும் ஸ்டேடியம் பத்தல. ஆனா கள்ளக்குறிச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஊர்கள்ல இன்னும் ஸ்டேடியம் கிடையாது, ஒரு 400 மீட்டர் ட்ராக் கிடையாது. ஸோ அதனால வந்து காலையில கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை உடனடியாக வேலையை தொடக்கணும். கிட்டத்தட்ட 36 கேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கணும். எல்லாமே செமி இண்டோரா மாற்றணும். நல்ல கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனா விட்டுருவாங்க, ஒரு 4 மாசம் மழை பெய்யும்போது விளையாட முடியாது. லைட்ஸ் இருக்காது, ஃபெட்லைட்ஸ் இருக்காது. 2 மாசம் விளையாடக்கூடிய ஒரு மினி ஸ்டேடியம், ஒரு அகாடமி வந்து உருவாக்கணும். அதுக்கான ஆராய்ச்சி, ஒரு ஆய்வு கூட்டம் காலைல நடந்துச்சு. நிறைய ப்ராஜெக்டை வந்து மாற்ற சொல்லியிருக்கோம். இன்றைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வான்ஸா ஒரு ஒலிம்பிக் லெவல்ல இங்க வந்து எப்படி ட்ரைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸா வந்து இந்த சென்டர்ஸை மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து திருப்பியும் ரிவைஸ் ப்ராஜெக்டா மாற்ற சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் லைப்ரரி போயிருந்தோம். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கட்டக்கூடிய எல்லா பில்டிங்கும் G+3 கட்டிட்டு இருக்கோம். இதை வந்து இனிமேட்டு G+10, G+15 மாற்றணும். ஏன்னா வந்து பொதுவா சிட்டில வந்து இடம்லாம் பற்றாக்குறை இருக்கு. ஆனா பிளானிங் வந்து எல்லா அதர் டிபார்ட்மெண்ட்ஸும்
தற்சமயம் என்ன தேவையோ அதை பிளான் பண்றாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கூடிய சீக்கிரத்துல கொண்டு போய் இடத்தையும் அந்த ப்ராஜெக்டோட காஸ்டும் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் G+10 ஃப்ளோர்னு கட்டணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா 40 வருஷத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் உடைய பயன்பாடு இருக்கணும். 4 ஃப்ளோர் கட்டுறது திருப்பி 3 வருஷம் கழிச்சு திருப்பியும் அதே தேவைக்காக இன்னொரு இடத்துல இன்னொரு 4 ஃப்ளோர் கட்டுறதுங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து இமீடியட்டா நிப்பாட்டணும். சைனா மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் எப்பொழுதுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது ஒரு பில்டிங் பண்ணும்போது 40 வருஷத்துக்கு சேர்த்து பிளான் பண்ணுவாங்க. ஆனா பொதுப்பணித்துறையில கட்டக்கூடிய பில்டிங்லாம் G+3யோட இன்னும் பழைய கால மெத்தட்ல இருக்கு. அது மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் இதுக்குன்னு தனி பாலிசியை வந்து உருவாக்கணும். இப்ப கூட வந்து ஒரு கோர்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸுக்கு வந்து தங்குறதுக்கான விடுதி கட்டும்போது வெறும் G+3ன்னு கட்டும்போது அது 12 பேருக்கு தான் கட்ட முடியுது. இதே G+10ன்னு கட்டினா குறைந்தபட்சம் 50-60 பேர் கட்ட முடியும். ஸோ அடுத்த 10-15 வருஷத்துக்கு நமக்கு வந்து திருப்பியும் வந்து ரீகாஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா பெரும்பாலும் காஸ்ட் எங்க ஆகுதுன்னா ஃபவுண்டேஷன்ல தான் அதிகமான காசு செலவாகும். ஸோ ஃபவுண்டேஷனோட சேர்ந்து G+10ன்னு கட்டிட்டா நமக்கு திருப்பியும் வந்து பட்ஜெட் அலாட் பண்ண வேண்டியதில்லை. பணம் வந்து தேவையில்லாம வந்து செலவு செய்ய தேவையில்லை. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸும் பண்ணோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அது பண்ணணுங்கிறத இன்னைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டோம். அது முடிஞ்ச பிறகு நெடுஞ்சாலைத்துறையில நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ் வந்து அதுக்கப்புறம் ரோடு வந்து எங்கெல்லாம் வந்து ரெண்டு வழி சாலைகள் இருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த புது பஸ் ஸ்டாண்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இன்னும் வந்து அந்த ரோடு வந்து சின்ன ரோடா இருக்கு. அது எப்படி வந்து வைடன் பண்ணலாம். டிராஃபிக் ஹெவியா இருக்கு மார்னிங்ல 8:30 இருந்து 10:30 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சிறு நகரங்களிலே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் இன்னும் சாலைகள் வந்து இன்னும் பழைய மெத்தட்ஸ்ல இருக்கு. அதோடைய ஆய்வை மேற்கொண்டோம். நேஷனல் ஹைவேஸ்ல அதிகமான உயிரிழப்புகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்படுது. அதுக்கான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸை வந்து நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். அதோட முக்கியமா கல்வராயன் மலையில 3 பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கு. ஒரு கள்ளசாராயத்தை காய்ச்சக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. ஏன்னா விவசாயம் வந்து அங்க வந்து வெறும் மரவள்ளி கிழங்கு மட்டும்தான் பயிரிடுறாங்க. ஸோ 12 மாதம் விளைச்சல் பண்ணும்போது ஒரு 3-4 மாசம் வேலை இல்லாதனால கிட்டத்தட்ட 5 மாசம் 6 மாசம் வந்து அவங்க வந்து கர்நாடகா வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இங்க வந்து முறையான தொழில் இல்லாதனால கள்ளச்சாராயம் காய்க்கிற ஒரு தொழிலா இருக்கு. இளைஞர்களுக்கு இங்க மேல வந்து எந்த விதமான விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய எந்த விதமான கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ கீழே கள்ளக்குறிச்சியில 2 ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரெண்டுமே தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதே ப்ராஜெக்டை கல்வராயன் மலையிலையும் அதே 7 ஏக்கர்ல 400 மீட்டர் ட்ராக்கோட ஒரு ஸ்விம்மிங் பூலோட அனைத்து பாஸ்கெட்பால், வாலிபால், ஃபுட்பால் அது மாதிரி அனைத்து கிரவுண்டும் இருக்கிற மாதிரி ஒரு உலக தரத்தில் ஒரு மினி ஸ்டேடியத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்தை சூஸ் பண்ணோம். மாவட்ட ஆட்சியரும் சரி, பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறையுடைய செயலாளர், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் செயலாளர் எல்லோரும் ஒருங்கிணைந்து SDATயோட மெம்பர் செக்ரட்டரி எல்லோரும் இணைந்து இன்னைக்கு மார்னிங் 8 மணிலிருந்து இந்த ஆய்வு வந்து சிறப்பாக மேற்கொண்டோம். மாவட்ட ஆட்சியாளர்கள் சிறப்பா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி குறிப்பாக கல்வராயன் மலையில என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத டீட்டெயிலா ஆய்வுல சொன்னாங்க. எந்த இடத்துல 7 ஏக்கர் இருக்குங்கிறத நாங்க எல்லோரும் இந்த ஸ்பாட்டுக்கே நம்ம போய் பார்த்தோம். ஸோ இந்த ஆராய்ச்சியோடைய முடிவு கூடிய விரைவில் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் துவங்கி வைக்கிறதுக்கு ஒரு நாள் கூடிய சீக்கிரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு குறிப்பாக கல்வராயன் மலையில இந்த பெரிய ஸ்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் திறக்கிறதுக்கு வருவாரு. அவருடைய நோக்கமும் கல்வராயன் மலையில இனி கள்ளசாராயமோ இளைஞர்கள் வேறு சிந்தனையில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. உறுதியாக
கூடிய சீக்கிரத்தில் கல்வராயன் மலை வந்து ஒரு தமிழ்நாட்டில் எப்படி ஊட்டி மாதிரியோ ஒரு சுற்றுலா தலமாக மாறும். அது மாதிரி இங்கேருந்து போகும்போது சில இடத்துல வந்து சிங்கிள் ரோடா இருக்கு. அதாவது ஒரு ஒரு 2 பஸ்ஸும் சேர்ந்த மாதிரி போக முடியாத ரோட்ஸ்லாம் இருக்கு. இல்லை 2 காரும் சேர்ந்து போக முடியாத அளவுக்கு சிறு சாலைகள் இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டருக்கு. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி ரோடை வந்து வைடன் பண்ணுறதுக்கு ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். ஸோ காலையில் 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் ஆய்வுகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு. ரிங் ரோட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக தொடங்கப்படுமா? இல்லை, கண்டிப்பாக ரிங் ரோட் பிரச்சனையும் வந்து சொன்னாங்க. எல்லாமே இன்னைக்கு ஆய்வில் வந்து 3 டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். மேடம் வந்து கிட்டத்தட்ட 10 டேஸ் தான் ஆகுதுங்க. ஃபைனல் ஒரு ரிப்போர்ட் வந்து ஆட்சி கலெக்டர் கிட்ட கேட்டுட்டு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கிட்ட ஃபைல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் ரிவ்யூ பண்ண பிறகு அவங்க ஃபைல் அனுப்பிச்ச பிறகு உடனடியாக ப்ராஜெக்டை வந்து குறிப்பிட்ட காலத்தில் நம்ம முடிப்போம். கூடிய விரைவில் நான் வந்து கொண்டு போறேன். நான் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போயிட்டு அதுல என்ன சிக்கல் இருக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் ஏன் நடத்தலைங்கிறத நான் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு போறேன். இல்ல, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்கன்னா முக்கியமான காரணம் வந்து ஒரு காரணம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஸ்பீடா போறது, யூடர்ன்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் டாஸ்மார்க் இருக்கோ அதெல்லாம் வந்து வேற லொக்கேஷன்ல சேஞ்ச் பண்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போன வாரமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மீட்டிங்ல கூடிய விரைவில் அதுக்கான பிளான்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ ஒன்று கம்மியாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4,500 5,000 பேர் பிடி டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான இன்னும் வந்து சரியான வந்து ஒரு கைடன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக கூடிய விரைவில் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் நாங்களும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ மீட்டிங் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இல்லையோ ஆல்ரெடி இருக்கிற ஃபிசிக்கல் டீச்சருக்கு தனி சிலபஸ், அதாவது ஒரு ஒலிம்பிக்ல ஒரு மெடல் ஜெயிக்கணும்னா கீழே இருந்து எப்படி ஸ்கவுட்டிங் பண்ணணும், நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி வந்து தேர்ந்தெடுத்து எஸ்டிஐடியோடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு எப்படி அனுப்பணுங்கிற ஒரு தனி கிளாஸஸை வந்து பிசிக்கல் டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு எல்லா பிசிக்கல் டீச்சர்ஸும் ஒரே இடத்துல வர வைக்கப்படும். கல்வராயன் மலையில பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, அதுக்கான போதிய சாலை வசதிகள் இல்லை. அதனால இளைஞர்கள் வந்து அதாவது ஆபத்தான முறையில் அந்த இடத்துக்கு போய் உயிரிழப்பு அதிக அளவில் ஏற்படுது. கடந்த 2 வருடங்கள்ல மட்டுமே 10க்கும் மேற்பட்டோர் அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கான முறையான சாலை வசதி ஏற்படுமா? கல்வராயன் மலை சுற்றுலாத்தலமா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, கண்டிப்பாக அதுவும் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணோம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாலை வசதிகள் இன்னும் இல்லை. ஒன்று ஹைவேஸோடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆக்சுவலா அதோட சேர்ந்து இந்த மாதிரி உள்ளாட்சி துறைகள் இல்ல ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ரோட்ஸை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டு எடுக்க முடியும். கேட்டு எடுத்து நபார்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய நபார்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. நபார்ட் ஸ்கீம்ஸ்ல நிறைய ரோடுகளை வந்து நம்ம கிட்ட ஃபண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. கூடிய விரைவில் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு எந்தெந்த ரோடை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம், கலெக்டர் மேடம் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். அது இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த வாட்டர் பாடி எங்க இருக்கோ அந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி சுற்றுலா தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ரோடை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி நிறைய வில்லேஜஸ் வந்து இன்னும் ரோடு இல்லாம கனெக்டிவிட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் நடந்து வந்து ரோடு இல்லாம போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து ஸ்பாட்ல விசிட் பண்ணோம். ஸோ இதை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிட்ட வந்து நாங்க வந்து இமீடியட்டா வந்து கலெக்டர் மேடத்தோடைய ஒரு ஃபைல் வந்து புட்டப் பண்ணும்பொழுது அந்த ரோடை வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபண்ட் இருக்கு. ஸோ அது மூலியமா நபார்ட் ஸ்கீம் மூலியமா உடனடியாக நாங்கள் நிறைவேற்ற போறோம். எவ்ரி 3 months வந்து பர்சனலா நாங்களும் சரி டிபார்ட்மெண்ட் சரி கல்வராயன் மலைக்கு விசிட் பண்ணுவோம். ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல கல்வராயன் மலை வந்து ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடமா மாற்றுவோம். அந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்பொழுதும் ஒரு ஒரு கள்ளச்சாராயத்துல ஈடுபடுறதோ இல்ல தொழில ஈடுபடுறதோ அது முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். மழைக்காலங்கள் அதிக அளவிலான நீர் உற்பத்தியாகி பூமி கணக்கு வருது. அந்த நீர் வந்து மழைக்காலங்கள்ல வீணா கடல்ல போய் கிடக்குது.
கோமிக அணையில தடுப்பணை கட்டணுன்றது நீண்ட கால கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு. அந்த தடுப்பணை கட்டும் பட்சத்துல மாவட்டத்துக்கான நீர் மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நீர் வந்து அதிக அளவு கொடுக்கும்போது கடல்ல கடற்கரை தடுப்பணை கட்ட வாய்ப்பு இருக்கு. இல்ல இது ஆல்ரெடி நாங்க ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா கன்சர்ன் மினிஸ்டர்கிட்ட வந்து நாங்க வந்து இது பதிவு பண்ணுவோம். ஏன்னா இது வந்து 2 டிபார்ட்மெண்ட்டோட இருக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 16 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அது கலெக்டர் மேடம் வந்து என்னென்ன ஒர்க்குங்கிறது எல்லாமே தெரியும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோஆர்டினேஷன்ஸ் மீட்டிங்ஸ் வந்து போட சொல்லியிருக்கோம். எவ்ரி 3 months கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டிருக்கோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய 2-3 டிபார்ட்மெண்ட்டோட மேடம் வந்து என்னென்ன தேவைகள் சொல்லும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வந்து நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பேர் போட்டாங்க சார். இந்த ஆட்சியிலும் சரி, இந்த டிஎம்கே ஆட்சியிலும் சரி, அவங்களுக்கான பணி நிரந்தரம் செய்யவில்லை சார். பொதுவா வந்து போன தட்டி ஆசிரியர்கள் போராட்டமாகட்டும் எல்லா விதமான போராட்டங்களையும் நாங்களும் பங்கெடுத்திருக்கோம். கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரையில வந்து கன்சர்ன் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார். சார், திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ கொஞ்சம் விசில் சத்தம் அதிகமா கேட்டுருச்சுன்னு பக்தர் குரல் கேட்காம இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழிசை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நிர்மல்குமார் அவர்கள் அவரே வந்து டீட்டெயிலா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்டாண்ட் என்னன்னு வந்து அவரே வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்டாண்டு, எங்களுடைய ஸ்டாண்ட். சார், தூத்துக்குடி மாவட்டத்துல எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார். கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாவேகா எம்எல்ஏ மீது அதை பத்தி கண்டிப்பா காவல்துறை வந்து எந்த விதமான மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தவறு யாரு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. காவல்துறை வந்து இந்த கட்சி சாவல்பற்று வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல எந்த தவறுகள் நடந்தாலும் காவல்துறை முழு சுதந்திரத்தோட செயல்படும். அது என்னங்கிறது மாண்புமிகு உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு தாவேகா வந்துட்டு ஒரு மேயர் பதவி கூட வர முடியாது. உங்களையும் கடுமையா வந்து அரசு பாரதி வந்து விமர்சிச்சிருக்காரு. அது விமர்சனங்களை சொல்ல விரும்பல. இது இன்னைக்கு வந்து நிர்வாக ரீதியான கேள்வி. அதிகாரிகள்லாம் கூட உங்களை தனிப்பட்ட முறையில வந்துட்டு பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நான் கரெக்டான ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.